வெகு காலத்துக்கு முன்னே கிரேக்க நாட்டில் ஒரு கணவனும் மனைவியும் வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் ரொம்ப ரொம்ப ஏழைகள். அன்றாட உணவுக்கு கூட வழியில்லாத அப்படிப்பட்ட வறுமை. தம்பதி இருவரும் நோய்வாய்ப்பட்டார்கள். மரண படுக்கையில் இருந்தபோது அவர்கள் தங்கள் மகனை அருகே அழைத்தார்கள். மகன் என்றால் அவர்களுக்கு உயிர். அதேபோல் பெற்றோர்களிடமும் மகனுக்கு மதிப்பும் மரியாதையும் பாசமும் பக்தியும் உண்டு. மகனே, எங்கள் வாழ்வு முடியப் போகிறது. உனக்கு நாங்கள் ஆடு மாடு நிலம் திராட்சை தோட்டம் ஏதும் வைத்துவிட்டு போகவில்லை. நாங்கள் உனக்கு விட்டு செல்வது ஒரே ஆஸ்தி எங்களுடைய ஆசீர்வாதம்தான். அப்பனே, நீ மண்ணை கையில் எடுத்தால் அது பொன்னாகும் என்று கூறிவிட்டு அந்த ஏழை பையனுடைய பெற்றோர் இறந்து போனார்கள். அவர்களுடைய ஆசிகளையே ஆஸ்தியாக கொண்டு வாழ ஆரம்பித்தான் அந்த ஏழை பையன். அவன் தொட்டதெல்லாம் துலங்கியது. வாழ்க்கையில் முன்னேறினான். பெரும் செல்வந்தனானான். எதை தொட்டாலும் பொன்னாகும் போது அவன் ஏழையாக அழுது கொண்டாயிருப்பான். ஆனால் செல்வம் குவிந்த போதும் அவன் அழத்தான் செய்தான். ஒரு நாள் தன் அருமை நண்பனிடம் தனது வேதனையை கூறினான். எனக்கு ஒரே குழப்பமாகவும் கவலையாகவும் இருக்கிறது. ஒரு காலத்தில் நான் ஏதுமற்ற அனாதையாக இருந்தேன். இன்று எல்லாம் படைத்த சீமானாக இருக்கிறேன். நான் எதை செய்தாலும் அது வெற்றி பெறுகிறது. பிறருக்கு நஷ்டம் ஏற்படும் காரியங்கள் எனக்கு லாபமாக இருக்கின்றன. நஷ்டம் என்றால் என்ன என்றே எனக்கு தெரிந்ததில்லை. ஆனால் இத்தனை அதிர்ஷ்டமும் மகிழ்ச்சியும் திடீரென்று ஏதாவது துக்கமாக முடியுமோ என்று கவலையாக இருக்கிறது. ஆகவே ஏதாவது ஒரு காரியம் செய்து அதில் தோல்வியோ நஷ்டமோ அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அதனால் எதை செய்வது, எப்படி நஷ்டம் அடைவது என்று தெரியவில்லை. அவன் நண்பன் சிறிது நேரம் சிந்தனை செய்தான். பிறகு, எப்படி நஷ்டம் அடைவது என்பதற்கு நான் ஒரு வழி சொல்கிறேன். பேரிச்சம்பழங்கள் நமக்கு எங்கிருந்து வருகின்றன என்று கேட்டான் அவனுடைய நண்பன். எகிப்து நாட்டிலிருந்து என்று பதிலளித்தான் சீமானான இளைஞன். கிரேக்க நாட்டில் கிடைக்கும் பேரிச்சம்பழம் அத்தனையும் வாங்கு. அவற்றை கப்பலில் ஏற்றிக்கொண்டு எகிப்துக்கு போ. அங்கு போய் இறங்கியதும் ஒட்டகங்களை வாங்கு. அவற்றின் மீது பேரிச்சம்பழங்களை ஏற்றிக்கொண்டு கெய்ரோவுக்கு சென்று விற்பனை செய்து பார் என்றான் நண்பன். நண்பனின் யோசனை பணக்கார வாலிபனுக்கு ரொம்ப பிடித்திருந்தது. ஆகவே கிரேக்க நாட்டில் கிடைத்த எல்லா பேரிச்சம்பழங்களையும் வாங்கி சேகரித்தான். அவற்றை கப்பல் மூலம் கடல் கடந்து அனுப்பினான். பிறகு பாலைவனத்தின் வழியாக கெய்ரோவுக்கு பழங்களுடன் பயணமானான். நஷ்டத்தை எதிர்நோக்கி பிரயாணம் செய்யும் பணக்கார வாலிபன் கெய்ரோ நகரை நெருங்கும் வேளையில் எகிப்து நாட்டின் மன்னர் தம் பரிவாரங்களுடன் வேட்டைக்கு கிளம்பியிருந்தார். பாலைவனத்தின் வழியே போகும்போது வேட்டையில் மன்னரின் திருமண மோதிரம் நழுவி மணலில் எங்கோ விழுந்து விட்டது. இதனால் மன்னர் ரொம்பவும் வேதனைப்பட்டார். திருமண நினைவு மோதிரம் ஆயிற்றே. தன் வீரர்களை எல்லாம் விட்டு பாலை மணலில் மோதிரத்தை தேடும்படி கட்டளையிட்டார். வீரர்கள் பாலைவனத்து மணலை சல்லடை போட்டு சலிக்காத குறைதான். ஆனால் மோதிரம் அகப்படவில்லை. மன்னருக்கு வருத்தமான வருத்தம். அப்போது தூரத்தில் ஒட்டகங்கள் வரிசையாக வந்து கொண்டிருப்பதை கண்டார். நம் செல்வ சீமான் தான் பேரிச்சம் பழங்களுடன் பிரயாணம் செய்து வந்து கொண்டிருந்தான். மன்னர் தம் வீரரில் இருவரை அனுப்பி அவனை தம்மிடம் அழைத்து வருமாறு கூறினார். பணக்கார கிரேக்க வாலிபன் மன்னரின் அருகே வந்ததும் ஒட்டகத்திலிருந்து கீழே இறங்கி மன்னருக்கு மண்டியிட்டு வணக்கம் செலுத்தினான். எந்த நாட்டிலிருந்து வருகிறாய் நீ என்ற அரசர், என் நாடான எகிப்தில் வியாபாரம் செய்ய என்ன பொருள் கொண்டு வந்திருக்கிறாய் என்றும் கேட்டார். நான் கடல் கடந்து வருகிறேன் அரசே என்றான் வாலிபன். என் தாய் நாடு கிரேக்க தேசத்தில் உள்ளது. எகிப்தில் பேரிச்சம் பழங்களை விற்பனை செய்ய என்னுடன் கொண்டு வந்திருக்கிறேன் என்றான். மன்னர் மோதிரம் இழந்த வேதனையை மறந்து கண்களில் நீர் வழிய சிரித்தார். உன்னை போல் ஒரு பைத்தியக்காரனை நான் பார்த்ததே இல்லை. எந்த பொருள் எங்கு அதிகமாக விளைகிறதோ அதே பொருளை வெளியிலிருந்து அங்கு கொண்டு வந்து விற்க நினைக்கும் உன் புத்திசாலித்தனம்தான் என்னே. என்ன விலைக்கு பழங்களை விற்பதாக உத்தேசம் என்றும் கேட்டார் அரசர். ஒரு படி பேரிச்சம்பழம் 7 வெள்ளி காசுகளுக்கு விற்க நினைக்கிறேன் என்றான் வாலிபன். இங்கு 1 வெள்ளி காசுக்கு 2 படி பேரிச்சம்பழம் கிடைக்கும் போதே மக்கள் தாங்கள் ஏமாற்றப்படுவதாக நினைக்கிறார்கள். அப்படி இருக்க இப்படி ஒரு முட்டாள் வியாபாரி என்று அரசர் முடிப்பதற்கு முன்பே வாலிபன், அரசே, தயவு செய்து என் கதையை கேளுங்கள். நான் பெரிய அறிவாளியாக இல்லாதிருக்கலாம். ஆனால் நீங்கள் நினைக்கிறபடி முட்டாள் அல்ல. என் பெற்றோர் இறக்கும்போது என்னிடம் செப்பு காசு கூட இல்லை. அவர்கள் தங்களுடைய ஆசியை தான் எனக்கு ஆஸ்தியாக வைத்துவிட்டு போனார்கள். என் பெற்றோரின் அந்த ஆசியை என்னை சில காலத்துக்குள் பெரிய சீமானாக்கி விட்டது. அந்த அதிர்ஷ்டத்தையே நான் ஆபத்தாக நினைக்கிறேன். ஏதோ ஒரு பெரிய துயரம் என்னை சூழப்போவதாக ஒரு பயம் என்னை வாட்டிற்று. ஆகவே ஏதாவது ஒரு வியாபாரம் செய்து அதில் பெரும் நஷ்டம் அடைவது என்று முடிவு செய்தேன்.
அதன் விளைவே பேரிச்ச பழங்களை விற்பதற்காக எகிப்துக்கு வந்திருக்கிறேன். ஒரு நீண்ட வேதனை நிறைந்த பெருமூச்சோடு தன் கதையை கூறி முடித்தான் இளைஞன். மேலும் தொடர்ந்தான். இந்த வேளையிலும் கூட ஏதோ ஒரு சக்தி நான் விரும்பும் நஷ்டத்தை எனக்கு தராமல் தடுக்கக்கூடும் என்று அஞ்சுகிறேன். இதோ இந்த பாலைவனத்து மணலை நான் கையால் அள்ளினாலே கூட போதும், அது தங்கமாக மாறிவிடும் என்று கூறிக்கொண்டே குனிந்து கை நிறைய பாலைவன மணலை எடுத்து அதை விரலுக்கிடையில் வலிய விட்டான். அப்போது என்ன நடந்தது தெரியுமா? மணல் வடிந்ததும் அவன் கைகளில் மன்னரின் மோதிரம் பளிச்சிட்டு கொண்டு கிடந்தது. தன் அருமை மோதிரத்தை அந்த அழகு வாலிபனின் கையில் கண்டதும் மன்னரின் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. நீ கொண்டு வந்துள்ள சரக்குகள் அத்தனையும் அரண்மனையில் இருக்கு. எல்லா பேரிச்சம்பழங்களையும் நானே வாங்கி கொள்கிறேன். ஒரு படி 7 வெள்ளி வீதம் அல்ல அப்பனே, 17 வெள்ளிக்கு ஒரு படி வீதம் என்றார் மன்னர். நஷ்டத்தை தேடி கெய்ரோவுக்கு பேரிச்சம்பழம் விற்க போன போதும் கூட அந்த வாலிபனுக்கு பெற்றோரின் ஆசி அவனை காப்பாற்றி விட்டது. தாய் தந்தையரின் மனப்பூர்வமான ஆசி இருக்குமானால் என்னதான் நடக்காது? பெரும் நஷ்டத்தை தேடி வந்த அந்த வாலிபன் மேலும் மேலும் செல்வந்தன் ஆனான். நன்றி. இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.